இன்றைய முதல் செய்தியாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக என்ன புகார் சொல்றோமோ அதை 45 நாட்களுக்குள் அதற்கான தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக சுமார் ஒரு 15 துறை ஒன்று சேர்ந்து இயங்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும். இதில் என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த 15 டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் அதிகப்படியான கம்ப்ளைண்ட் வர்றது அட்டன் பண்ண வேண்டியது என்னவா இருக்குன்னா வருவாய்த்துறையை சேர்ந்ததாக தான் இருக்கு. அப்போ பெரிய பெரிய அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த கேம்பெயின்ல இருக்கிறதுனால அந்த டே டு டே ஒர்க் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் பெண்டிங் ஆயிடுது. இது வந்து செலவினங்களை அதிகரிக்குவதற்கான வழியாக தான் இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமுறல் வந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? திராவிட மாடல் விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே இது. நமக்கு நாமே அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் பிரசாந்த் கிஷோரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரச்சாரம் இது. அங்கேருந்து போயிட்டு அங்கே இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகள் எல்லா இடத்துக்கும் ஒரு சுற்றுப்பயணம் போனார். அந்தந்த மாவட்டம், அந்த மாவட்டத்திலேயே முக்கியமான நகர்ப்புறங்கள், நகராட்சி எது, மாநகராட்சி எது, முக்கியமான பேரூராட்சி, இங்கெல்லாம் உட்காந்து அங்கே ஒரு தடவை வந்து மகளிரெல்லாம் உட்காந்து அவங்கள்ட்ட வந்து பேசுறது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அப்புறம் எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவங்களுக்கு என்னென்னலாம் கோரிக்கை இருக்கிறது, இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை எல்லாம் வடிவமைப்பு பண்ணது. இது பத்தாதுன்னு சொல்லி கனிமொழி தலைமையில் ஒரு 10 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பு குழு, அவங்களும் எல்லா மாவட்டத்துக்கும் போய் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன அந்த பிரச்சனை இருக்கு, எதையெல்லாம் இமிடியட்டா அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்களாம் வச்சு, இதை வச்சு தான் இது வந்து வாக்குறுதி கிடையாது, நாங்கள் வந்து செய்யக்கூடிய செயல் திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இது 2 கட்டம் முடிஞ்சிச்சு. இதுவும் இல்லாமல் ஒரு போகிற இடத்துலாம் ஒரு பொட்டி புகார் பெட்டின்னு ஒன்று வச்சாங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்னலாம் கோரிக்கை இருக்குதோ அதை பார்த்தீங்கன்னா 100 நாட்களுக்குள்ளார சப்ஜாடா எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னாங்க. அந்த பெட்டிகளெல்லாம் எங்கே போச்சுன்னு பழங்கள்லாம் அந்த பெட்டியை எடுத்துகிட்டே போகலன்னு அந்த நேரத்திலேயே புகார் வந்தது. ஆனாலும் மக்கள் எதையோ நம்பி இந்த கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மாணவர்கள் கல்விக்காக வாங்கின கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் கையில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து உடனே போய் கூட்டுறவு அந்த இதில் வச்சிங்கன்னா கடன் தள்ளுபடி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்பி, அதுக்கப்புறம் ரகசியம் இருக்குது அப்படின்லாம் நினச்சி அதெல்லாம் தான் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டதுக்கு பிறகு தான் மக்களுக்கே புரிஞ்சது விடியல் வேற வரும் அப்படின்னாங்க. இப்போ திமுக எம்எல்ஏ எம்பின்னா நீ சர்வ் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக, அதாவது கரை வேட்டி கட்டாத காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு அணி பிரிவு மாதிரி திமுகவுக்கு செயல்படுகிறதாங்கிறத அப்படி சொல்லாமல் அது வந்து அவங்களுடைய நீதிமன்ற பாஷையில் அவர் சொல்லியிருக்காரு. உங்களால் சர்வ் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்கள், நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை கொடுத்து விட்டு இதற்காக ஒரு தனி பிரிவு, இந்த நோட்டீஸ் சம்மன் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறதுக்குன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் வேணால் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு புரிஞ்சது இவங்களால விடியல் வராது, இது வந்து விடியா அரசு ஒன்று, இவங்க சொல்லது எல்லாமே ட்ராமா தான், இவங்க பெட்டி வச்சதாக இருக்கட்டும், நமக்கு நாமேன்னு இவங்க பிரச்சாரம் பண்ணதான் எல்லாமே ஒரு ட்ராமா, எல்லாம் வந்து குப்பைக்கு தான் அந்த பேப்பர்லாம் போகணும் போகிறேன். இப்போ 4 வருஷம் நாங்கள் வந்து மற்ற மாநிலங்களோட போட்டி போடலை, உலக நாடுகளோட போட்டி போடுறோம் அப்படியெல்லாம் ஒரு உருட்டுட்டு இப்போ தான் திரும்ப ஒவ்வொரு பகுதிக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு, அதில் வேற ரொம்ப பெருமை, இத்தனை நாட்களுக்குள்ளாரையே இவ்வளவு மனுக்கள் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஜூலை 15 ஆரம்பிக்கிறாங்க, ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த முகாம் நடக்க போகிறது. 10 வரைக்கும் நம்ம டிஜிபி என்ன சொல்றாரு, இந்த உங்களுடன் ஸ்டாலின் இதுல போலீஸ் குறித்து ஏதாவது புகார் இருந்தா கூட தெரிவிக்கலாம், ஊருப்பட்டது சொல்லுவாங்க, அது எதுக்கு அது அவர் சொன்னார்னு தெரியல. ஏன்னா அங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போலீஸே, இவர் சொன்ன முகூர்த்தமான தெரியல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போலீஸ் டிஎஸ்பி சுந்தரேசனே போலீஸ் துறை எப்படி செயல்படுகிறதுங்கிறத மக்கள் மத்தியிலேயே அவர் சொல்லிட்டார். அவர் புகாரா சொல்ல, மக்கள் மத்தியிலேயே அவர் மீடியால தெரிவிச்சிட்டார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 45 நாள்ல இதை வந்து அட்ரஸ் பண்ணிடுவோம். 15 அதிகாரிகள் எல்லா துறையை சார்ந்து எல்லாரும் இந்திய இடத்துலயே குழுமிட்டதுனால ரெகுலர் டே டு டே பேசிஸ் நடக்கக்கூடிய
வேலைகள் எதுவுமே நடக்கலை. இதை 45 நாளுக்குள்ளார முடிச்சிருவாங்க. இந்த ரெகுலராக இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் நடக்காத வேலையை இது பைலப் ஆயிருக்கும்ல, இது ஃபைல்ஸ் நிறைய இருக்கும்ல, இதை எப்போ அட்ரஸ் பண்ணுவாங்க? அது எலெக்ஷன் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு உருட்டை தான் போறாங்க அப்படின்னு. சரி, இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல அப்படி என்ன மக்கள் வந்து கோரிக்கையா கொடுக்குறாங்கன்னா எல்லாரும் அந்த 1000 ரூபாய்க்கு தான். அதிகமாக கிட்டத்தட்ட 60% கோரிக்கை மனு அதுதான். அப்படிங்கிறப்ப மக்களை எந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. இது நீங்க சொல்றது உங்களுடன் ஸ்டாலின். பேரலா இவங்க வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அது கூடவே எலெக்ஷனுக்கான அந்த வேலையும் ஒரு பக்கம் தொடங்கியிருக்காங்க. இன்னும் சைமல்டேனியஸா நடந்தால் தானே கரெக்டாக இருக்கும். இதை வச்சு அது, அதை வச்சு இதுன்னு மிரட்டலாம் அப்படின்னு. அதில் வந்து என்னன்னா வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, ஸ்டாலினோட ஸ்டிக்கர். அது ஒட்டுறதுக்கு முன்னால் என்னென்னா உன்னுடைய ஆதார் நம்பரை கொடு, உன்னுடைய வாக்காளர் அந்த அடையாள அட்டையை காட்டு, இல்லை வேற யாராவது ஃபோட்டோ ஐடென்டிட்டி இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சில பேர் கொடுக்க மறுத்தா 1000 ரூபா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குல்ல, அது கண்டினியூ ஆகணும்ல, அதுக்காக தான் கேட்குறோம். உங்களுக்கு திட்டத்தெல்லாம், அதாவது செல்லமான மிரட்டல்கள், அதுக்கு பேர் கொடுக்கலன்னா அடுத்த 1000 ரூபா வராது அப்படிங்கிறது மாதிரி ஒரு மிரட்டல். அதுக்கப்புறம் ஐடென்டி வேற பார்த்துக்கிறாங்களா, இந்த வீடு தானே, சரி அதுக்கு அடுத்தது வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணுவானா, இல்லை ட்ரைனேஜுக்கு ஏதாவது ஆப்பு வைப்பானா, என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. அதனால மக்களும் பயந்துட்டு இருக்காங்க. இதை மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், இந்த ஓடிபி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ இந்த ஓடிபி இதெல்லாம் வாங்கி அவங்கள வந்து திமுக மெம்பராகவும் சேர்க்குறாங்க. இது வந்து ஒரு லெபோரியஸ் ஜாப். இது ஒரு தாள் இன்னைக்கு வாங்கிட்டு அப்படியே இது வந்து இன்னொரு சென்ட்ரலைஸ் ஒரு இதுக்கு பண்ணுறாங்க. அவங்க இதை வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸில் ஃபீடு பண்ணுறாங்க. இதை பண்ணுறது வந்துன்னா ஒரு அவுட் சோர்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னுடைய பிரைவசியான டேட்டாக்கள் இன்னொருத்தட்ட கொடுக்குறாங்க. அவன் நாளைக்கு இதை என்ன வேணாலும் பண்ணலாம். இதை தான் இப்பொழுது கோர்ட்டு கேட்டிருக்கு. இப்போ இந்த டேட்டா, நீ பிரைவசி டேட்டா எல்லாரோடைய ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கில்ல, இப்போ நிறைய ஆன்லைன் ஃப்ராடு நடக்குதுல்ல, யூபிஐ மூலமாக பைசா இது பண்ணி நிறையா நடக்குது. இதுக்கு வந்து போலீஸ் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அறிவுரையே என்னன்னா, ஓடிபியை நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க, பகிர வேண்டாம் அப்படிங்கிறது. நீ வந்து விடாப்புடியா மிரட்டி ஓடிபி கேட்குறிய, இதுவே முதல்ல வந்து சட்டவிரோதம் தானே அப்படின்னு மதுரை கோர்ட்டு கேட்டிருக்கு. இப்போ வந்து இனிமேல் ஓடிபி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்கியாச்சு. இதே பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொரோனா டயத்தில் வந்து அந்த டேட்டாஸ், இப்போ கொரோனா டேட்டாலே வந்து உங்களுடைய குடும்பத்தினருக்கு யாராருக்கு இருந்தது, இப்போ உங்களுக்கு வந்துருச்சுன்னா குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க, அந்த இது பிளட் குரூப்பு, அதுலேருந்து ப்ளஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பரு, லொட்டுலொஸ்க்கு எல்லாமே இருந்தது. இந்த டேட்டாவை வந்து கேரளாவில் பினராயி விஜயனுடைய மகள் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி தான் இதை அவங்க எடுத்திருந்தாங்க. இந்த டேட்டாவை அவங்க வேற யார்கிட்டயோ வித்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேஸு கூட வந்ததுன்னு எனக்கு ஞாபகம். இப்பொழுது அதே போல் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டேட்டாஸை வேற ஒரு கம்பெனிகிட்ட கொடுக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடியே பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 10-15 ஸ்பேம் கால் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதே போன, ஏன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு. இப்போ கம்பெனி இதை வந்து வாங்குறதுக்கு பல கம்பெனிகள் இருக்காங்க. உங்கள்கிட்ட டேட்டா இருந்தால் போதும் அதை வாங்குறதுக்குன்னு. இதை வச்சும் கூட திமுக ஒரு பிஸ்னஸ் பண்ணுதோ அப்படிங்கிறது. இவங்க கவர்மெண்ட்டு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் சீட் பண்ணணும், லிங்க் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இவங்களுடைய பிரைவசி இதாகிடாதா அதாகிடாதான்னு இல்லாத கேள்வியெல்லாம் கம்யூனிஸ்டுக்காரனும் திமுக காரன்லாம் கேள்வி கேட்டான். இப்போ வந்து வீட்டுக்கு வீடு மிரட்டி அதுவும் ஆதார் எண் வாங்குறதுங்கிறது தாண்டி ஓடிபியே அவன் கேட்கறானா. இது எந்த அளவுக்கு சட்டவிரோதம்? இது குறித்து ஏதாவது கம்யூனிஸ்டுக்காரன் கூட்டணி கட்சிங்கிறதுனால நாளைக்கு எலெக்ஷனுக்கு நமக்கும் யூஸ் ஆகுங்கிறதுனால அவனும் கம்முன்னு இருக்கிறானா நான் தெரியல. ஏண்டா நீ ஆதார் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும் பொழுது நீ என்னென்ன பேச்செல்லாம் பேசுன, இப்பொழுது ஓடிபியே அவன் மிரட்டி வாங்குறானே, இதுக்கு நீ எதுக்கு பேசாம இருக்கிற? ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே சொன்னாங்க, எடப்பாடி இப்போ சொல்லியிருக்காரு 25 கோடிக்கு அவங்க எப்போ விலைக்கு போனாங்களோ அவங்க மக்கள் பிரச்சனையை பேசுவதே இல்லைன்னு. ஆகவே கோர்ட்டு ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்னு ஓரணியில் தமிழ்நாடுக்கு ஒரு ஆப்பு. இப்போ உங்களுடன் இருக்கு, துறை ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கு, நாங்கள் என்ன ஆக போறோம்னு தெரியலன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் சொல்றாங்க. இது வந்து இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டெப்புமே
அது வந்து தோல்வியில் தான் முடிகிறது. மக்களுக்கு உடைய வரிப்பணத்தை இவங்களுடைய விளம்பரத்துக்காக தான் இவங்க செலவிடுகிறார்கள் அப்படிங்கிறது மிகவும் தெளிவாக இந்த செய்தியின் மூலம் தெரியும்.